ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி 2012 மாடல். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் கிட் வந்து கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் அந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி செல்ஃப் ஆகுது, பட் ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கிட்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இந்த எல்பிஜியில் சால்நாட் சுவிட்சு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்புறம் அளவுரை பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லையும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை, அதையும் நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சொலினாய்டு சுவிட்சை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அது டியூப்பில் பார்த்தீங்கன்னா டஃப்லான் டேப் போட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃபிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். கிட்டுக்கு வந்து வாட்டர் சர்க்குலேஷன் இருக்கும். அந்த வாட்டர் சர்க்குலேஷனை நான் டியூப்பில் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கிட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கிட்டை பார்த்தீங்கன்னா நான் வெளியே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெல்கோ கப்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். இது எதுக்காக நான் ரிமூவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வரும். அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும். அந்த படிஞ்சிருக்க வெள்ளையை நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து கப்பை ஃபிட் பண்ணுறேன். ஏன்னா அந்த பவுட்ரு கோட்டிங் மாதிரி பட்டிருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஸ்பார்க் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. இப்போ அந்த பாயிண்டில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். டெல்கோ கப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாயிண்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். அந்த 3 பாயிண்ட்டையும் க்ளீன் பண்ணிட்டேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வந்து கார்பன் வரும். அந்த கார்பனையுமே நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை நான் வந்து பெட்ரோலுக்கு ரெடி பண்ணிட்டேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வண்டி ஸ்டார்ட் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் கிட்டெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு லைனெல்லாம் நான் கொடுத்துட்றேன். இந்த ஆம்னிக்கு பார்த்தீங்கன்னா லோவோட்டா கிட்டு வந்து நான் இப்போ வாங்கிட்டேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சொலினாய்டு சுவிட்சும் நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் வண்டியில் நான் வந்து ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். வண்டி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டி ஓடிட்டுருக்கு. இப்போ கிட்டும் நான் டியூன் பண்ணிட்டேன். இப்போ நல்லாவே வண்டி ஸ்மூத்தாகவே ஓடுது. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.